ஜின் ஏவி விடுறதுனாக்கா இப்போ ஒருத்தவங்களுக்கு தீராத ஒருத்தவங்க தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் மீண்டு வரவே விட மாட்டாங்க. நம்ம அமைதியாக இருந்தாலும் அவங்க விட மாட்டாங்க. நம்மள என்னும் போது நம்ம அவங்களுக்கு நம்ம மீண்டு செய்தால் தான் அவங்க அடங்குவாங்க. அதுக்காக தான் அதை நம்ம ஏவல்ன்றது, ஏவி விடுறது தான் ஏவல்ன்றது. ஒரு குருவுக்கு முயற்சி இல்லாமல் ஜின் பிரச்சனை இதெல்லாம் நம்ம செய்யவே முடியாது. குரு கிட்ட தான் இதை நம்ம எடுத்துக்கணும். இது மந்திரங்களோ பேப்பரோ அதோ இதுவெல்லாம் வச்சு செய்யறது கிடையாது. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிக்கப்படுவாங்க. எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு சரிவர இருக்காது. ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது, மன உளைச்சல் ஏற்படும். அதுக்கு உண்டானது அந்த குடும்பத்துக்கு நான் செய்து கொடுக்குற பொருளை அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் வைத்தாக்கா அந்த சூனியமாகப்பட்டது விடுபட்டு அவங்கள வெட்டு விலகி அந்த குடும்பத்துக்கு நல்லபடியாக மாற்றம் கொண்டாந்துருவாங்க. நான் வீடு வாசல் வாங்கி கொடுத்தேன், என் கூட பழகிட்டு இருந்தாங்க, எனக்கு அந்த பெண்ணு என்னை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட போயிட்டா அப்படின்ட்டு ஆணும் வருவாங்க. பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜின் ஏவி விடுற மாதிரினா அதில் என்னென்ன பண்ணுவீங்க? மந்திரங்கள் சொல்லி ஒரு சாம்பலை ஒன்று கொடுத்து விடுவோம். நீங்கள் அந்த இடத்துல தூவனா வருஷக்கணக்கில் விற்க முடியாத இடம், இல்லை போட்டியில் யாராவது தொழில் மணி போட்டியில் கெடுக்கிற இடம், வருஷக்கணக்காக இழிபறியாக இருக்கிறது, விலை போகாத இடம், அத்தனையுமே அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே அதை விலை கேட்டு தன்னாரவே முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு பவர் உண்டு. இல்லை இது உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லுவோம். அப்படி யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? உண்மைன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்து சாப்பிட்டுட்டு சாவர ஸ்டேஜுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்கெல்லாம், நான் இனிமேல் வாழவே கூடாதுன்னு இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நிலையில் வாழ்ந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வராங்க. அதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த தொழிலுக்கு நம்ம வந்ததுலேருந்து நம்மளுடைய சொந்த விஷயங்கள் அதுக்கு இருக்குன்னு ஒதுக்க முடியாது. என்னால் மக்களோட குறை தான் என்னுடைய குறையாக பார்ப்பேன். அவங்க குடும்பத்தில் ஒருத்தவனா நான் அதை காது கொடுத்து கவனிப்பேன். அதை சரி பண்ணி விட்டால் தான் என்ன விடுவாங்க. மாந்திரீகம் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஜென்ரலாக கேட்கணும்னு நினைக்கிறேன், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க சார் அந்த தொழில்? சார் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி தொழில் இதை பார்த்தீங்கன்னா நல்லா பழகிட்டு ஏமாற்றிட்டு விட்டுடுவாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பருத்தெல்லாம் பறிச்சுட்டு நான் துரோகம், அது ஒரு துரோகம் மாதிரி தான் அதுவும். அடுத்தது பார்த்திங்கன்னா, தான் சொத்துக்காக பிரச்சனை பண்ணி அவங்களுக்கு செய்வனை வைப்பாங்க. அந்த குடும்பத்தில் யாரையுமே வாழ விட மாட்டாங்க. அதெல்லாம் பிரச்சனைகளை எல்லாமே சரி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க இந்த சூனியெல்லாம் வைக்கிற மாதிரி பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சொல்யூஷன் மாதிரி பண்ணி தரோம். சொல்யூஷன் நம்ம தரோம். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ சொத்து பிரச்சனையில் அவங்க யார் மேலேயாவது ஒரு ஒரு வச்சுருவாங்க, ஒரு மாதிரி சூனியம் மாதிரி வச்சுருவாங்க. இப்போ அவங்களால அது மீண்டு வர முடியலன்னா என்ன மாதிரி அணுகுவாங்க, என்னென்ன ப்ராசஸ் அதில் பண்ணுவீங்க? எந்த மாதிரி அணுகுன்னு அவங்களால தாங்க முடியாது. வீட்டில் நடக்கிறது, ஒரு குடும்பத்தில் இப்போ என்ன சொல்கிறது, அந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிக்கப்படுவாங்க. எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு சரிவர இருக்காது. ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது, மன உளைச்சல் ஏற்படும். குடும்பத்தில் ஒன்று போய் ஒன்று எல்லாம் பெரியவங்களிருந்து சின்னவங்களை வரைக்கும் அது பாதிக்கும். அதுக்கு உண்டானது அந்த குடும்பத்துக்கு நான் செய்து கொடுக்குற பொருளை அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் வைத்தாக்கா அந்த சூனியமாகப்பட்டது விடுபட்டு அவங்கள வெட்டு விலகி அந்த குடும்பத்துக்கு நல்லபடியாக மாற்றம் கொண்டாந்துருங்க. ஸோ நீங்கள் ஒரு பொருள் பண்ணி கொடுப்பீங்க, ஆமாம், அதை எடுத்துகிட்டு போய் வச்சாதானே பின்ன அவங்க வீட்டுக்குள்ளே அந்த ஏவல் திரும்ப அந்த போகக்கூடாது. அதுக்கு தடை பண்ணி தான் செய்து கொடுப்பேன். அது என்ன செய்தது, யார் செய்தது, என்னென்னு எல்லாமே கண்டுபிடிச்சி நான் அதை சரி பண்ணி அதை எடுத்து கொடுப்பேன். அது அவங்க வீட்டு வாசல்லையோ இல்லை அவங்க வீட்டு பூஜை அறையிலையோ வெளியே வைக்கணுமா, அதை வச்ச பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பாதிப்பு அந்த குடும்பத்துக்கு யாருக்கும் வராது. ஸோ அது மாதிரி எந்த செய்வினை வச்சாலும் அது வராது, விட்டு விலகிடும் கண்டிப்பாக. ஸோ அதுலேருந்து அதுக்கப்புறம் அவங்க நல்லா இருப்பாங்க. ஓகே. ஸோ அது இல்லாமல் என்னென்ன விஷயங்களுக்காக உங்களை அணுகுறாங்க, என்னென்ன பிரச்சனைகளுக்காக அணுகுறாங்க? பிரச்சனை மக்களுக்கு இன்றைக்கி நிறைய பிரச்சனை. ஒரு நல்லா பழகிட்டு இருந்தான் 5 வருஷம் 10 வருஷம், என் பணமெல்லாம் பறிச்சுக்கிட்டு விட்டுட்டான்னு ஒரு பெண்ணும் வருவாங்க. நான் வீடு வாசல் வாங்கி கொடுத்தேன், என் கூட பழகிட்டு இருந்தாங்க, எனக்கு அந்த பெண்ணு என்னை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட போயிட்டா அப்படின்ட்டு ஆணும் வருவாங்க. அதில் மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப உடஞ்சிருவாங்க. அதனாலே ஆண்கள் தண்ணி அடிக்கிறது, போகிறது வர்றது. பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதே ஏக்கத்திலே அந்த வேதனையிலே மன உளைச்சலில் ரொம்ப இதாகிடுவாங்க. இறந்து வர ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. பல தளத்தில் அவங்க ஏன்னா ஊரும் அவங்கள பார்த்து பல மாதிரி பேசும், இவங்க கூட பழக்கம் தொடர்பில் இருந்தான்னுட்டு. மற்றபடி பார்க்குறவங்களாம் ஒரு கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகிடும். அவன் போய் வேறு இடத்துல சந்தோஷமாக இருப்பான். அதே மாதிரி ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்கிட்ட நல்லா சம்பாரிச்சுட்டு வெள்ளம் விட்டுட்டு அவங்க மனசை விட்டுட்டு அவங்க விட்டுட்டு விலகிடுவாங்க. அப்போ அந்த ஆணும் செத்து போகிற நிலைமையில தான் வரவங்க எல்லாமே என்ன சொல்கிறதுன்னா, இறக்குற நிலையில் அந்த ஸ்டேஜுக்கு மன உளைச்சலோடு தான் வருவாங்க. அதை நம்ம சரி பண்ணி அவங்களுக்கு சேர்த்து வச்சோம்னா அந்த தீர்வு கண்டு கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு சொல்லி, ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? பேர் சொல்ல வேணாம், பட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வந்தாங்க, நான் இது மாதிரி ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இந்த பிரச்சனையை நான் தீர்த்து வச்சேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு உதாரணம்? கண்டிப்பாக நிறைய இருக்குது. ஒரு உதாரணம் இல்லை. இப்போ ஒரு பெண்ணு தான் வாழற இடத்த விட்டு ஒரு கணவனையே கூட விட்டுட்டு கூட ஒருத்தனை நம்பி வந்துடுறாங்க. எவ்வளோ நடந்திருக்கு இந்த சம்பவம். கடைசியில் இவன் என்ன பண்ணுறான், கூட இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு ஓடிடுறான். இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு போகிற வர வழி தெரியல.
அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பெண்கள் சில பேர் எவ்வளோ பேர் ஒருத்தர் நம்பி வராங்க, இவனை தான் வாழ்க்கை. ரெண்டாவது அவங்க அப்பா அம்மா கிட்டையும் அண்ணன் தம்பி கிட்டையும் போக முடியாது. இது 1 வருஷம் 2 வருஷம் பழகிட்டு அவன் என்ன பண்ணுறான், வேணாம் விட்டுட்டு எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. இவன் பழகாத விட்டுட்டா பரவாயில்ல, ஆசை வார்த்தைகள் கூறி மனசை உடைச்சி தொழிவு பண்ணிவிட்டு அந்த பொண்ணு இறக்குற ஸ்டேஜில் விட்டுட்டு போயிடுறான். இதே மாதிரி ஆண்கள் இந்த பொண்ணு தான் வேணும்னு அதுக்காகவே வெளிநாடெல்லாம் போய் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு பேரில் பணம் காசு கொடுத்து சம்பாரித்து எல்லாம் செய்வாங்க. கடைசி நேரத்தில் அவங்க வேற ஒருத்தவங்க கூட தவறான தொடர்பில் போகிறேன்னு நிறைய வரும் இந்த கேஸில். அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருவீங்களா? கண்டிப்பாக உண்மையாக இருந்தால் அதை நான் கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும். இப்போ அதில் என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க யாராவது செய்வினை வச்சா நான் ஒரு பொருள் செஞ்சு கொடுப்பேன், வீட்லேயோ இல்லை பூஜை அறையிலையோ வச்சா இது நீங்கிரும். நீங்கள் இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரப்போ நீங்கள் என்ன மாதிரி இந்த மாந்திரிகத்தில் அணுகுவீங்க? ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ப்ராசஸ்ன்னு அவங்களுடைய பொருள் ஏதாவது கேட்பேன், ஃபோட்டோ, முடி, துணி, ஏதாவது பழகணும்னா உண்மையாக பழகணுங்கிறத ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா ஊமத்தங்காயின்னு ஒன்று இருக்குது. அந்த காயில் அந்த பேரை போட்டு இவங்க ஃபோட்டோ வச்சு கட்டு போடணும். அதுக்கு கட்டு போட்டு 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி சேர்த்து மீண்டும் அதை நான் செய்கிற மாதிரி இருக்கலாஞ்செடி வேருக்குள்ளே வச்சோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்க 2 பேருமே திரும்ப ஒன்றும் இடையே வாய்ப்பு நிறைய உண்டு. இதை தாண்டி வந்து இந்த ஜின் ஏவி விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டோம். அது என்ன மாதிரி ப்ராசஸ், என்ன விஷயத்துக்கெலாம் பண்ணுவீங்க? இப்போது இங்கே இருக்க என்ன சொல்கிறதுனாக்கா, ஜின் ஏவி விடுறதுனாக்கா, இப்போது ஒருத்தவங்களுக்கு தீராத ஒருத்தவங்க தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் மீண்டு வரவே விட மாட்டாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம என்கிட்ட வந்து தாங்க முடியல, போக முடியல, என்னை சும்மா வாழ விட மாட்டுறாங்க, மன உளைச்சல் அதிகமாக ஏற்படுது, நம்ம அமைதியாக இருந்தாலும் அவங்க விட மாட்டுறாங்க நம்மளுன்னும் போது நம்ம அவங்களுக்கு நம்ம மீண்டும் செய்தால் தான் அவங்க அடங்குவாங்க. அதுக்காக தான் அதை நம்ம ஏவல்ன்றது, ஏவி விடுறது தான் ஏவல்ன்றது. அப்போ அவங்களுக்கு அந்த கஷ்டம் வந்தாக்கா இவங்க பாதிக்கப்பட்டவங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, தன்னார அந்த பிரச்சனை அவன் பிரச்சனையை பார்க்க ஆரம்பிக்கும் போது இவங்க கிட்ட அது வரமாட்டாங்க. அப்படி தான் நிறுத்த முடியும். ஓகே, ஸோ இதுவும் அதே மாதிரி ப்ராசஸ் தானா? இந்த மாதிரி ஒரு தலைமுடியோ இல்லை துணியோ ஃபோட்டோவோ பேரை வச்சு செய்யலாம். ஒரு சில பல விஷயங்கள் உண்டு. அவங்க பேர் தாயோட பேரை வச்சு செய்யலாம். ஏன்னா தாய் கருவறையில் தான் உருவாகிறது. அதை வச்சு நம்ம செய்யலாம். அவங்க செய்திருந்தால் திரும்பி நம்ம ஏவி விடலாம். இல்லை இப்போ இந்த மாதிரி ஒரு சில சமயம் பேசுகிறப்ப பிரச்சனைன்னு வருவாங்க. இப்போ உண்மையாகவே அவங்க பிரச்சனை கொடுத்துருக்காங்களா இல்லையான்றது நீங்கள் விசாரிச்சுட்டு பண்ணுவீங்களா? தெரிய வந்துடும். இல்லை உண்மையாக இல்லாமல் அவங்க நம்மளை பார்க்க வரவங்க யாரும் பாதிப்பு இல்லாமல் யாரும் பார்க்க வரப்போகிறது கிடையாது, தேவையில்லாமல் வரப்போகிறதும் கிடையாது. அவங்களுக்கே தெரியும் ட்ரஸ்ட்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா அந்த 4 படலை ஒரு காயம் ஒரு தலைவலின்னா அது சரியாயிடும். யாருக்கும் பொதுவாக ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் குணமாயிடும். நாளடைவில் அது ஒன்று உழுக்கும்போது தான் அவங்க மனசே தெரிஞ்சு தான் நம்ம கிட்ட வராங்க, பாதிப்பு அடைஞ்சு தான் வராங்க அவங்க. அது ஒரு பெரிய பெயின் வலி, அதோட தான் நம்ம கிட்ட வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் அவங்களுக்கு வெறும் அவங்களோட பேர், அவங்க அம்மா பேர் தெரிஞ்சால் போகிறோம். நீங்கள் பண்ணிடுவீங்க? கண்டிப்பாக. அதே மாதிரி தான் இப்போ இந்த ஜின் ஏவி விடுறதுனா அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் இதுக்கு ஒன்று சொன்னீங்க, ஒரு அந்த காயில் வந்து எழுதி இந்த மாதிரி கட்டு போடணும் சேர்ந்துருக்க மாதிரி ஒரு ப்ராசஸ் சொன்னீங்க. இப்போ இந்த ஜின் ஏவி விடுற மாதிரினா அதில் என்னென்ன பண்ணுவீங்க? அதில் எப்படின்னாக்கா, இப்போ ஒரு இடம் வந்து ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது. உதாரணத்துக்கு அந்த இடம் வந்து விற்கணும்னாக்கா ஜின்னு இதுவாக பண்ணி ஒரு மந்திரங்கள் சொல்லி ஒரு சாம்பலை ஒன்று கொடுத்து விடுவோம். நீங்கள் அந்த இடத்துல தூவனாவே போகிறோம். கரெக்டாக ஒன்றும் வருஷக்கணக்கில் விற்க முடியாத இடம், இல்லை போட்டியில் யாராவது தொழில் போட்டியில் கெடுக்கிற இடம், வருஷக்கணக்காக இழிபறியாக இருக்கிறது, விலை போகாத இடம், அத்தனையுமே அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே அதை விலை கேட்டு தன்னாரவே முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு பவர் உண்டு. அது ஓகே, இந்த அளவுக்கு ஒரு பவர் உண்டு. இப்போ இந்த சாம்பலை போய் தூக்கிட்டாங்கன்னா அந்த விற்காதனால கூட விற்றுருவாங்க. ஓகே, சூப்பர். ஸோ இதுக்கப்புறமா வந்து வேறு என்னென்ன மாதிரியா உங்ககிட்ட வந்து வராங்க? இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி பிரச்சனைனா உங்ககிட்ட கால் பண்ணுறாங்களா? என்ன மாதிரிலாம் அது மாதிரி வருது உங்களுக்கு கால்ஸ்? இது வெளிநாட்டில் உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா, நைட்டு நம்ம நாட்டு டைமுக்கு நைட்டு 10 மணிக்கு மேலே தான் எனக்கு கால்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா விடிய கூட வரும். என்னென்னா, இங்கே தான் குடும்பம் மனைவி பிள்ளைங்களுக்காக தான் சம்பாதிக்க அங்கே போகிறாங்க. ஆனால் ஒரு சில குடும்பத்தில் கணவன் பேச்சுக்கு அடங்காமல் இங்கே மனைவி வீணாக பணம் செலவு பண்ணுறது, வேறு தகாத உறவில் இருக்கிறது. அதே சமயம் அந்த நாட்டில் போய் நம்ம கடை வச்ச பிறகு அங்கே நாட்டுக்காரன் ஒருத்தவங்க கடை வச்சுக்கிட்டு நம்ம ஆளுங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறது. நிறைய அந்த தொழில் ரீதியாக அங்கேருந்து ஃபோன்ஸ் கால்ஸ் வரும், குடும்ப சூழ்நிலைக்காகவும் வரும். இங்கே எதிரிகள் யாராவது நம்ம குடும்பத்தை தொல்லை பண்ணாக்கா இந்த நாட்டில், ஆனால் எங்கள் குடும்பத்தில் வந்து சாமி இந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி போகுது அப்படின்ட்டு அதுக்கும் எனக்கு கால்ஸ் நிறைய வரும். அதை சரி பண்ணி விடுங்க, என்னால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியல, இந்த நாட்டில் நான் அங்கே அவங்க நிம்மதியாக நல்லபடியாக இருந்து எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்தால் தான் நான் இங்கே நல்லபடியாக வேலையொத்திக்கு போக முடியும் அப்படின்னு அவங்களே அங்கே ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க.
இப்போ இங்கே வந்து நேராக வந்து பேசுகிறவங்க நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க, என்ன ஏதுன்னு விசாரிப்பீங்க. நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பொருட்கள்லாம் கொடுப்பாங்க. இப்போ வெளிநாட்டிலேருந்து தொடர்பு கொள்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணுவீங்க? இப்போ ஒரு பிரச்சனைன்னு கேட்டாங்கன்னா? வர முடியாதவங்களுக்கு நம்மளே செய்ய வேண்டியது தான் அதை. அவங்களுக்கு தேவையான டீட்டெயில் நமக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோன் மூலயமா சென்ட் பண்ணிவிடுவாங்க. இல்லை முக்கியமான பொருள் ஏதாவது தேவைப்பட்டால் அவங்க ஆளுங்க இங்கே ரிலேஷன் இருக்கிறாங்களா அவங்க கிட்ட கொடுப்பாங்க. ஏதாவது பொருள் மெட்டீரியல் தேவைப்பட்டாக்கா அதை வச்சு நானே இங்கே செய்திருவேன். அதை வச்சு செய்து முடிச்சாக்க அங்கே தீர்வு உடனே 2 அல்லது 3 நாள்லேயே அவங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ இதுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு அப்ராக்சிமேட் சார்ஜஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க சார்? சார்ஜஸ் வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் அது. ஒரு சின்ன வேலையாக இருந்தால் அதுக்கேற்றது, பெரிய வேலைக்கு அது சாமானுக்கு ஏற்ற மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து இப்போ ஒரு பிரச்சனை வராங்க, நீங்கள் அதை சரி பண்ணி கொடுத்துட்றீங்க. இப்போ லேட்டரான திரும்ப அந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக அதே பிரச்சனை வர வாய்ப்பு கிடையாது. எப்படின்னா இப்போ நம்ம செய்கிறோம்னா அதே பிரச்சனை திரும்ப மீண்டும் வர்றதுக்கு நம்ம என்கிட்ட செய்து இது வரைக்கும் வந்ததும் கிடையாது, வரவும் விட மாட்டேன். அதை வச்சு வேற யாராவது அந்த சார்ந்தவங்க பிரச்சனை பண்ணாக்கா மீண்டும் வந்து சொல்லுவாங்க, அதை நம்ம சரி பண்ணி விட்டுடலாம். பட் ஆனால் எதுவும் மேஜராக வந்திருக்கா அந்த மாதிரி? மேஜர் வந்தது கிடையாது. அதுதான் அந்த மாதிரி திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, வர மாதிரி நம்ம செய்கிறதும் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க, அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் நீங்கள் சரி பண்ண விஷயங்கள் ஏதாவது எடுத்து சொல்ல முடியுமா? நிறைய இருக்குது, 1 2 இல்லை, தினம் 4 வடையில் பார்த்தீங்கன்னா நிறைய வரும். இப்போ இங்கே சரி பண்ணாதானே அவங்களுக்கு அங்கேருந்து நமக்கு ரிசல்ட் ஒரு தகவல் சொல்லுவாங்க, அவங்க தான் நமக்கு சொல்ல முடியும். சாமி இப்போ ஐயா இப்படி தான் நல்லா இருக்கிறோம், நீங்கள் செய்ததே இப்போ நான் பரவாயில்லை, எவ்வளோ தேவலாம் அப்படின்னு அங்கேருந்து. இப்போது ஒரு மனைவி வந்து தன் கணவர்கிட்ட எந்த ஒரு மதிப்பும் கிடையாது, ஃபோன் போட்டாலும் எடுக்கிறது கிடையாது, நீ சாப்பிட்டியா இல்லையா தூங்குறியான்னு பேசுறது கூட கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம செய்தது 2 நாள் 3 நாள் கழிச்சு அவங்க கணவர்கிட்ட அவங்களுக்கு ஃபோன் போகும்போது அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க, நம்ம செய்த மாற்றம் அவங்களுக்கு அதிலே தெரியும். குடும்பத்தில் பசங்க எல்லாம் ஒத்துமையாக இருக்கிறது நல்லா தெரியும். அதே மாதிரி விரும்பினவங்க ஏமாற்றிட்டு போனவங்க முகம் கொடுத்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ஃபோன் பிளாக்கில் போட்டு வருவாங்க, எதுவும் ஃபோனே ரெஸ்பான்ஸ் கொடுக்காதவங்க நம்ம செய்த உடனே அன்றைக்கி என்ன பண்ணுவோம், 2 நாளில் அவங்களுக்கு தகவல் வரும், அவங்கக்கிட்டேருந்தே தகவல் வரும், நான் செய்தது தவறு தான், என்னை மன்னிச்சிரு, இனி எந்த காரணத்தை கொண்டு இப்படி நடக்காது, ஒன்று சேர்ந்து வாழ்வுன்னு வந்த பிறகு எனக்கு ஃபோன் போட்டு சந்தோஷமாக பேசுவாங்க. என்ன அதிகாலையில் வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கும்போதே அதிகாலையிலே வந்து வாசலில் நிற்பாங்க நன்றி சொல்கிறதுக்கு. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்த பிறகு நம்ம செய்கிறதால நேராக அவங்க வீட்டுக்கு கூட போக மாட்டாங்க, நேராக என்னை பார்த்துட்டு தான், அது நைட் டைம் ஆனாலும் சரி பகலானாலும் சரி என்னை பார்த்துட்டு தான் அப்புறம் அவங்க வீட்டுக்கே போவாங்க. நான் சொல்லுவேன் வரும்போதே, நீங்கள் போயிட்டு உங்கள் வீடெல்லாம் பார்த்துட்டு வாங்க, நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் எங்கே போயிட மாட்டேன், நீங்கள் வாங்கனோட கேட்க மாட்டாங்க, வந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு என்கிட்ட சொல்லிட்டு தான் அப்புறம் போவாங்க. ஸோ எங்கே இருக்கீங்க, எங்கே இதெல்லாம்? நான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி. ஓகே, செஞ்சி அங்கே தான் எல்லாமே. ஆமாம், எங்கள் வீடு உங்கள் பிளேஸ்லேயே தான்? என் பிளேஸ்லேயே தான் அங்கே செய்கிறேன். ஓகே. பட் என்னன்னா இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, இப்போ நம்ம வந்து ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ்கிறோம், வீட்டில் குடும்பம் ஃபேமிலி எல்லாமே. பட் இது தாண்டி இது வந்து கொஞ்சம் சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிருக்கீங்க, வீட்டிலே இது பண்ணுறது உங்களுக்கு அது சரியான முறையாக? நல்லது தானே இங்கே செய்கிறோம் நம்ம. இப்போது நானும் வீட்டில் தான் இருக்கிறேன், வரவங்க எல்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே வர்றது. நீ நல்லா இருந்தாவே பிடிக்காத செய்கிறவங்க என்ன, ஒரு எதிர் வீட்டில் கார் வச்சுருக்கிறவங்க ஒருத்தவங்க 2 பேருக்கு கார் பார்க்கிங் பிரச்சனை தான், அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு அந்த வீடே விற்காத அளவுக்குலாம் பண்ணி விட்டுட்டாங்க. ஒரு சின்ன பிரச்சனை தான் இது, அவங்க அங்காளி இல்லை பங்காளி சொந்த பந்தமோ ரிலேட்டிவ் சொந்த பந்தம் பிளட் ரிலேஷன்லாம் கிடையாது, ஒரு சின்ன சண்டை அது பெருசாக இருக்குது. அந்த மனுஷனுக்கு எந்த சூழலில் எந்த ரூபத்தில் எந்த பிரச்சனை வரும்னு தெரியாது, வரும்போது நம்மளும் வீட்டை குடும்பத்தை சந்தவங்க தான் நம்ம கிட்ட வராங்க, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ எப்போலேருந்து இது ஆரம்பிச்சிங்க சார், எப்போலேருந்து இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணி? 25 வருஷமாக இருக்கிறேன் சார். இல்லை சார், எப்போ அதனுடைய தொடக்கம் இருந்திருக்கும்ல, நம்ம இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்றது முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இல்லை இப்போ இனிமேல் இதுதான் நம்ம பயணிக்க போகிறோம் அப்படின்றது எங்கே முடிவு பண்ணீங்க? சார் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டாண்ட ஒரு பாய் ஒருத்தர் கேரளாக்கார் வந்து காதர் மொய்தீன் கான்ட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இது என்ன வேலை என்னன்னு கூட நமக்கு தெரியாது, அவர் கூட வந்து சின்ன வயசுலேருந்து நான் அவர் கூட படிக்கொண்டு போவேன், மற்ற விளையாடுற நேரத்தில் அவர் கூட உட்காருவேன், அவர் ஏதாவது வேலை வச்சா நான் போய் செய்வேன், ஏதாவது தேவைன்னா என்ன தான் கூட கூட்டுக்கிட்டு போவார், வருவார். எனக்கு அதை பற்றி என்னன்னே தெரியாது, நான் அவர் கூடயே இருக்கும்போது இதை எடு அதை எடுன்னு என்னை ஒரு வேலைக்கு ஒரு உதவியை தான் வச்சாட்டார். செய்ய என்ன ஆகி போச்சுன்னா, எனக்கு அதில் பார்க்க ஆர்வங்கள் வந்துடுச்சு. நிறைய பேர் வருவாங்க, அவர்கிட்ட கண்ணீர் விட்டு அழுவுறது பார்க்குறது, நல்லது நடந்து அவர்கிட்ட சந்தோஷமாக பேசுறது எல்லாம் போக எனக்கும் கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்தது. அதன்படி நான் பின்னாடியே அவர் பண்ணி வழி நடந்து போனேன், கண்டிப்பாக கற்றுக்கிட்டேன். ஓகே, முறையாக அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இப்போ இருக்காங்களா அவங்க? இல்லை, காலமாயிட்டார். ஓகே, பட் அவங்க இருக்கிறப்பே இதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? ஆமாம், அவங்க இருக்கும்போதே செய்யறது தான். அப்போ ஒரு குருவுக்கு முயற்சி இல்லாமல் ஜின் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நம்ம செய்யவே முடியாது. ஏன்னா குரு கிட்ட வந்து தான் இதை நம்ம எடுத்துக்கணும். இது வந்து மந்திரங்களோ பேப்பரோ அதோ இதுவெல்லாம் வச்சு செய்கிறது கிடையாது. வெள்ளம் அந்த மந்திரங்களை நமக்கு உபயோகிச்சு நல்லபடியாக கற்றுக்கிட்டு தான் நம்ம இதில் இறங்க முடியும். அது குருவோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம செய்யவும் முடியும். ஸோ இது ரிலேட்டடாக இந்த ஜின் விஷயங்கள் ரிலேட்டடாக நிறைய அங்கங்கே ஒரு வெப் சீரிஸ் படங்கள்லாம் வந்திருக்கு, நிறைய டிபேட்ஸ்லாம் டிவிலலாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ பொதுவாகவே வந்து இப்போ இதில் நீங்கள் கமெண்ட்ஸ் கூட பார்க்கலாம், ஒரு சிலர் நிறைய பேர் பாராட்டாங்க, ஒரு சிலர் வந்து இல்லை இது உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லுவோம். அப்படி யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? சொல்கிறவங்கள பற்றியெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது.
நம்ம கிட்ட பலன் அடைகிறாங்க பாருங்க, அவங்கள தான் நம்ம பார்க்கணும். இப்போது எவ்வளோ பேர் வந்து கடவுளே இல்லைன்றாங்க, அது அவங்களுடைய சொந்த கருத்து. அப்பா அம்மாவே இல்லைன்றாங்க, ஒரு சொத்து பிரச்சனையில் தாய் தாப்பனே எனக்கு இல்லைன்றாங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நமக்கு அது தேவையில்லை. நீங்கள் எனக்கு செய்து கொடுத்து என் பிள்ளை இன்னைக்கு நல்லா இருக்கிறான், என் மனைவி இன்னைக்கு நல்லா இருக்கிறா, என் கணவர் என் பேச்சை கேட்டு நல்லபடியாக வாழறாரு, ஐயா உங்களால் தான் எனக்கு கல்யாணமாக ஆச்சு, அந்த பொண்ணோட நல்லா வாழறோம், அதோட நமக்கு அது நல்லது தான் நம்ம எடுத்துக்கணும், கெட்டதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதனால் அந்த மாதிரி யாராவது சொன்னால் கூட இப்படி ஆமாம், நம்ம அதெல்லாம் நம்மக்கிட்ட அது வராது, அந்த மாதிரி விஷயங்கள் வராது. நமக்கு தேவைப்படுறவங்க தான் வருவாங்க. நம்ம இதுக்கு பார்க்கவே நேரம் சரியாக இருக்குது. முதல்ல அதுவே வரவங்களே இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஒரு எமர்ஜென்சியாக வரவங்கள தான் நான் பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதெல்லாம் கேட்கக்கூட நேரம் கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுற விஷயங்கள், உங்களோட தொழில் பற்றி, இப்போ இந்த மாந்திரிகம் பற்றிலாம் நிறையா பேசணும். இந்த ஜின் ரிலேட்டடாக நீங்கள் பண்ணுற விஷயங்கள், இப்போ ஜென்ரலாக ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு ஒரு கேள்வி இருக்கும், அது ரிலேட்டடாக நானுமே கேட்குறேன், அதோடய கூட நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ வந்து இப்போ ஜின் இந்த அப்படின்ற விஷயம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இவ்வளோ வருஷம் பண்ணுறோம், இது மூலிமா இவ்வளோ ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்ட்டு, இது எந்த அளவுக்கு உண்மைன்றதை நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லணும். இது எந்த அளவுக்கு உண்மைன்னா, தினம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நடுவில் இருக்க பிரச்சனைகள் ஜனங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. உண்மைன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்து சாப்பிட்டுட்டு சாவர ஸ்டேஜுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்கெல்லாம், நான் இனிமேல் வாழவே கூடாதுன்னு இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நிலையில் வாழ்ந்து என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க வராங்க. புரியுதுங்களா? அதில் தெரிஞ்சுக்கலாம். நான் செய்கிற இடத்துல வந்து பார்த்தாங்கன்னா அது நல்லா தெரியும் நிறைய பேருக்கு. இப்போ கல்யாணமே ஆகாமல் இருக்கும், அதிலே மனசு உடஞ்சிருவாங்க. எனக்கு வயசாகி போச்சு, இனிமேல் நான் கல்யாணமே முடியாது, எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே சரிப்படாது அப்படின்ற நிலைமைக்கு போவாங்க. அவங்க கல்யாணத்துக்கு நான் போய் தாலி எடுத்து கொடுக்கும்போது எல்லாம் அவங்க ரிலேஷனெல்லாம் விட்டுட்டு வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அதில் நம்ம அங்கே அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இப்போ தொழில் விரக்தியில் என்ன சொல்கிறதுன்னா, எல்லாரும் குடும்பத்து கணவன் மனைவி எல்லாருமே குடும்பத்தோட ஒரு வேறு முடிவுகள்லாம் வரவெல்லாம் உண்டு. திரும்ப அந்த குடும்பத்தை மீட்டு திரும்ப தொழில் நல்லபடியாக நடந்து நல்லபடியாக வாழ வைக்கும் போது அந்த குடும்பத்தோடு வந்து என்னை பார்க்க வராங்க பாருங்கள், அவங்க சொல்லணும் நம்மளுக்கு, ஐயா நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்றது. புரியுதுங்களா? அந்த மாதிரி இடங்கள் வந்து அது உண்மைன்ற மாதிரி. ஆமாம். இப்போது ஒருத்தன் விரும்பிட்டு அந்த பொண்ணை மனசார கெடுத்துட்டு 10 வருஷமாக கூடயே இருந்து அது லைஃபே கெடுத்துட்டு அப்புறம் விட்டுட்டு வேற ஒரு பக்கம் போகிறோமே, திரும்பி அந்த பொண்ணு கூட நம்ம சேர்த்து வைக்கும்போது அந்த பொண்ணு விடுற ஆனந்த கண்ணீரில் தான் நமக்கு அது வெளியே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்க மனசார நம்மளை வாழ்த்தினாவே என் குடும்பம் நல்லா இருக்கும், நான் நல்லா இருக்கலாம். ஸோ தொடர்ந்து இது நீங்கள் கற்றுக்கிட்டு இந்த விஷயத்தை வச்சு நிறைய நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே நீங்கள் அதை பயணிச்சு. கண்டிப்பாக. ஓகே. ஸோ எப்படி உங்களை தொடர்பு கொள்வது, எங்கே வந்து உங்களை பார்க்குறது? என்னோட செஞ்சு தான் நான் இருக்கிறது. அது என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டாவே மற்ற விஷயங்கள் எல்லாமே நாங்கள் அதில் சொல்லி. ஓகே, அது ரிலேட்டடாக எப்போ வேணாலும் ஆனால் உங்களை அணுகலாம். கண்டிப்பாக எப்போ வேணாலும் தான் கூப்பிட்றாங்க. அதான் சொல்லிட்டேனே உங்களுக்கு, வெளிநாட்டு ஃபோன் கால்ஸும் நைட்டு 10 மணிலேருந்து எல்லாம் அதிகமாக வரும். நம்ம தமிழ்நாட்டு கால்ஸும் பகலெல்லாம் வரும், நைட்லேயும் வரும். ஆனால் இருந்தாலும் வெளிநாட்டிலேருந்து கூட மனுஷனுக்கு எந்த ரூபத்தில் எந்த பிரச்சனை எப்போ வருதுன்னு தெரியாது. இந்த தொழிலுக்கு நம்ம வந்ததுலேருந்து நம்மளுடைய சொந்த விஷயங்கள் அதுக்கு இருக்குன்னு ஒதுக்க முடியாது என்னால். என்ன மக்களோட குறைய தான் என்னுடைய குறையாக பார்ப்பேன். என்ன அவங்க ஏதோ பேசுகிறாங்கன்னு நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன். அவங்க குடும்பத்தில் ஒருத்தவனா நான் அதை காது கொடுத்து கவனிப்பேன். அதை நான் சரியாகவும் போடணுவேன். அப்பயும் நான் கேட்க மாட்டாங்க, அழுவாங்க, திரும்ப பேசுவாங்க. அதை சரி பண்ணி விட்டால் தான் என்ன விடுவாங்க. இப்போ நீங்கள் நிறைய பேருக்காக நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போ இதை பயன்படுத்தியிருக்கீங்களா? முதல்ல நமக்கு பிரச்சனைகள்ன்றதே வரதே கிடையாது. ஏன்னு கேளுங்க, செய்கிறதெல்லாம் நம்ம மக்களுக்கு நல்லது செய்கிறோம். பாவகாரியங்களை செய்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி பிரச்சனை இல்லை, உயிருக்கே ஆபத்தே வந்திருக்கும். எவ்வளோ நல்லதுலேருந்து தப்பிச்சு இருக்கிறோம். கடவுள் உயிருக்காக இப்போ கூட என் கார் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதில் சும்மா கொஞ்சம் இல்லைன்னா வேறு மாதிரி நடந்திருக்கும். நம்ம நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறதால நமக்கு கடவுள் அந்த மாதிரி எதுவும் கிடைச்சது கிடையாது. அதனால் நல்லா இருக்கீங்க, நல்ல விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, இதை நோக்கி நான் பயணிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடியா இருக்கா இதில்? இது கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நல்ல காரியங்கள் பாதிக்கப்படுறவங்க இந்த மாதிரி அவங்க எந்த தவறும் பண்ணலையே மக்கள், அவங்க ஏதோ அவங்க சொத்து தரமாட்டேன்னு அதுக்காக ஒருத்தவங்க செய்கிறதும், ஒரு நம்ப வச்சு ஒரு பொண்ணை கெடுத்துறதும், லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்துறதும், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி விடுறதும், மற்ற இந்த மாதிரி செய்கைகள்லாம் நிறைய செய்யும் போது கண்டிப்பாக இதை செய்கிறது நான் ரொம்ப சந்தோஷமாக தான் படுறேன். மிக்க நன்றி சார். தேங்க்யூ.